வணக்கம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ். நான் லியோவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். ஒரு காலத்தில் எவ்வளோ கூட்டமாக எப்படி இருந்த ஒரு இடம் இப்போ வெறிச்சோடி கிடக்குங்க. பஸ்ஸில் அதிகமாக பயணிக்கக்கூடியவங்க, பஸ் ட்ராவலை ஜாஸ்தியாக விரும்பக்கூடியவங்க, சென்னையிலேருந்து வெளியூர்களுக்கு போன நிறைய பேர் இந்த இடத்துல இருந்தோ இல்லை கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ தாங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்படி ஒரு மெமரியான ஒரு பிளேஸ். இங்கே நான் இப்போ ஒரு பஸ் vlog தாங்க பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த பஸ் ஆஃபீஸோட நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் கம்பெனியோட ஆஃபீஸில் தாங்க உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே அஃபீஷியல்ஸ் எல்லாமே அடுத்து என்ன ட்ரிப்பு எப்படி என்ன பிளான் பண்ணுன்றதை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் இருக்கிறது ஜெயவின் ட்ராவல்ஸுங்க. ஜெயவின் ட்ராவல்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து இன்டர்ஸ்டேட்ஸ் மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் சுற்றி மற்ற ஸ்டேட்ஸுக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கெப்பல்லா பிரகாஷ் மாடல் பஸ்ஸில் தாங்க நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ பஸ் வந்து நல்லாவே ப்ரீமியம் சர்வீஸாக பிரகாஷ் பாடி பில்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு பெருமாள் சாமி ஃபோட்டோ போட்டுட்டு ஜெயவின் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லா சைடும். ஸோ நம்ம டேரெக்டாக பஸ் ஏறி உள்ளே போய் vlog பண்ண ஆரம்பிக்கலாங்க. டைம் கரெக்டாக 4:56 ஆகுது. இன்னும் ஒரு 3 to 4 minutesல பஸ்ஸை மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம தான் லாஸ்ட் பர்சன், இன்னும் ஏறலை. வாங்க போய் ஏறலாம். ஹாய்ண்ணா, வணக்கம். உங்கள் பேர்? குணசீலன். உங்கள் பேர்? குணசீலன். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் போகிறோம் இல்லையா? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே டிரைவராக இருக்கீங்க ஆம்னி பஸ் இதில்? 15-16 வருஷம். 15-16 வருஷமாக இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, இப்போ நமக்கு டைம் ஆச்சு இல்லையா? நான் உள்ளே போய் இன்டீரியர் எடுக்கிறேன், வந்துட்டு உங்களே வீடியோ எடுக்கிறேன், இன்டர்வியூ எடுக்கிறேன். சரி, தேங்க்யூ. டோரை திறந்து உள்ளே நுழையும் போதே செம்ம ஃபீலாக இருக்குது பாருங்களேன். ஒரு ப்ரீமியமான லாஞ்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக பக்காவாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டிலே பண்ணவே வேணாங்க, டக்கு டக்குன்னு சீட்டில் உட்காந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கோ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேங்க. சிங்கிள் சீட் பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் ஸ்விட்சுமே இருக்குது. பட் ஆனால் இது இன் ஆப்ரேஷன் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்டாக டிவி போட மாட்டாங்க எந்த ஆம்னி பஸ்லேயும். இது ஒரு டே ட்ராவல், போடுறாங்களா என்னன்றது ஷுவராக தெரியல. ஸோ போட்டாங்கன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஹேண்ட் grip ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பிடிச்சி கீழே இறங்குறதுக்கு. ப்ராப்பரான லேடர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. க்ரே கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, டிஸ்கம்ஃபர்ட் இல்லை. அவங்க கம்பெனியோட நேம் போட்டிருக்காங்க ஜெயவின் அப்படின்னு, ஜேஎன். ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஜெயவின்னு பிரிண்ட் பண்ண ஒரு பிளாங்கெட், பில்லோவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரே சிமெண்ட் கலரில் இருக்குது. அண்ட் ஹெட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது, பின்னாடி எலிவேட்டட் பில்லோவுமே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். பேக் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ். ஒரு வாட்டர் பாட்டிலுமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு 500 ml பாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் ஹோல்டர், இங்கே யூஎஸ்பி as well as ப்ளக் டைப் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு. ஸ்க்ரீன்ஸுமே எல்லோ கலரில் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, இப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேசஞ்சர் ஏறினோடனே வேணும்னா இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயுமே ஒரு சேஃப்டி கார்டு ஹேண்ட் gripமே இருக்குது. சைடில் சாஞ்சாலும் விழுகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பீக்கர், டிவி ஓடிச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் இங்கே, அதுக்கான ஸ்விட்சு. அண்ட் காலுக்கு பக்கத்துலேயுமே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டுங்க. டபுள் சீட்ஸ் பொறுத்த வரைக்குமே சேம் கான்ஃபிகரேஷன் தான். வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே ஒன்று இருக்குங்க. இங்கே அது இல்லை, பட் ஆனால் அது சீட்டில் வச்சுருந்தாங்க. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு இருக்குது. ஸோ 2 சீட்டுக்கு 2 பாட்டில் இருக்குது. ஒரு பெரிய டிவி ஸ்க்ரீன் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ஸ் 2 இடத்துலையுமே இருக்குது. சிங்கிளாக சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம்ங்க, அதே தான். என்னென்னலாம் எல்லா சீட்ஸுக்குமே சிங்கிள் சீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே டபுள் சீட்ஸ்லையுமே இருக்குது. மொபைல் ஃபோன் சார்ஜர்ஸுமே அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்லாண்டிங் பொசிஷனில். இன்டீரியர் ஒர்க்ஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லணும். சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக.
லாஸ்ட்டு சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இந்த கட்டு இருக்குங்க, கால் மட்டும் கொஞ்சம் இடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டில் டபுள்ஸில் ஒரு சிலதில் அப்படி இருக்குது. இது இல்லாத சீட்ஸ் தான் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் இங்கே இருக்குது. ஸோ ஒரு படியில் இறங்குற மாதிரி தான் இருக்குது. சேம் செட்டப் தாங்க கீழே மேலேயே எல்லா இடத்துலையும். ஸோ இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயவன் ட்ராவல்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இதை புக் பண்ணியிருக்கேனே. அண்ட் மோரோவர் நிறைய வண்டி இருந்துச்சு, அதில் எனக்கு கலர்ஃபுல்லாகவும் ஆன் டைமாக கீப்பப் பண்ணுற ரிவ்யூஸும் பார்த்தேன். அட் த சேம் டைம் இந்த பஸ் ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஒரு சில பஸ்ஸஸ் நம்ம ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா, நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பஸ்ஸஸ் ட்ரிவாண்ட்ரம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அமைஞ்சுதுங்க. நான் போக வேண்டிய டைமுக்கு கரெக்டாக ஒரு 2 hours முன்னாடி தான் டிசைட் பண்ணேன். எனக்கு சாலிடாக ஒரு அப்பர் சிங்கிள் சீட் இருந்துச்சு, ஜம்முன்னு போட்டுட்டேன். நான் எதுக்கு இந்த பஸ் சூஸ் பண்ணேன்னா, மற்ற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1600 1800 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஒரு சண்டே ஈவினிங். ஸோ ஒரு சண்டே ஈவினிங் கிளம்பி நான் ட்ரிவாண்ட்ரம் மண்டே மார்னிங் போகிறேன்றப்ப நிறைய பேர் ட்ரிவாண்ட்ரமில் இருக்கக்கூடியவங்க சென்னையிலேருந்து ஆரம்பித்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த வழியாக தான் வண்டி போகுது. ஸோ இதுக்கு நடுவில் எங்கே வேணாலும் போர்டிங் பண்ணுவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க. ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே வந்து ஊரில் வந்து இருந்தவங்க பொங்கல் முடிச்சு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த சைட் டைரெக்ஷன்லேயுமே நமக்கு டிக்கெட் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் நிறையா பஸ்ஸஸில். அதில் வேல்யூ ஃபார் மணியாக தோணி ஓகே நல்ல லுக்காகவும் இருக்குது, இந்த பஸ் ரொம்ப நாளாக போகணுன்னு வேறு நினச்சிட்டு இருந்தோம், ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால தான் சென்னையில் இங்கே கரெக்டாக 5 மணிக்கு கோயம்பேட்டில் ஏறி அடுத்த நாள் காலையில் மண்டே மார்னிங் நாளைக்கு ட்ரிவாண்ட்ரம் போகுதுன்ற மாதிரி தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்க, இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுன்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். டைம் கரெக்டாக 5:50 ஆகுதுங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். டோக்கன் கொடுக்குறாங்க போல். ஸோ அதனால தான் வண்டி லைட்டாக ஒரு 1 minute நிப்பாட்டினாங்க. டோக்கன் வாங்கிட்டு இப்போ உள்ளே போய் போட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ எவ்வளோ நேரம் உள்ளே நிற்குதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். அங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் வ்ளாக் பண்ண சல்மா ட்ரான்ஸ் நிற்குது. ஸோ இப்போ ஈவினிங் டைம்ன்றதுனால பெருசாக எந்த க்ரௌடுமே இல்லைங்க. பஸ்ஸஸும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 10 பஸ் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்குது. சரி அப்படியே கீழே போய் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 55 minutesல உள்ள பிளாட்ஃபார்மில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இங்கே போட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏற போகிறாங்க. 14th பிளாட்ஃபார்மில் 2nd பேயில் நிப்பாட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 5th பே 2nd பே நான் அதை பார்த்து சொல்லிட்டேன். 14th பிளாட்ஃபார்மில் 5th பே பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு போட் பண்ணிகிட்ருக்காங்க. பேக்ஸ் உள்ள லக்கேஜ் பாக்ஸில் வைக்க வேண்டியவங்களாம் அங்கே வச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வண்டி கொஞ்ச நேரம் தான் நிற்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே எடுத்துடுறாங்களா என்ன ஏதுன்றதை கேட்கணும். ஸோ குட்டியாக ஒரு டிரைவர்ஸ் இன்டர்வியூ போயிடலான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன். அண்ணனும் சரி ஓகேன்னு உடனே இறங்கி வந்துட்டாங்க. ஆக்சுவலி பஸ்ஸு நிப்பாட்டுறதா இல்லை போலங்க, போட் பண்ணுறவங்க போட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பஸ் டிரைவர்ஸ் 2 பேரையுமே சின்னதாக ஒரு இன்டர்வியூக்கு போயிடலாம். அண்ணா கிட்டே வந்துருங்கண்ணா. ஹலோ ஹலோ, உங்கள் பேருண்ணா? குணசீலன். நீங்கள்? லக்ஷ்மணன். அண்ணா எத்தனை வருஷமாக 2 பேரும் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் 20 வருஷம் மேலே ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. நீங்கள்? ஆமணி பஸ்ஸில் 5 வருஷமா. ஆமணி பஸ்ஸில் 5 வருஷம் ஆச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஆமணி பஸ்ஸில் 5 வருஷமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னாடி லாரி ஓட்டிட்டீங்க. ஸோ அது ஒரு 7 வருஷம், இது ஒரு 5 வருஷம். சூப்பர். வாங்க சும்மா வாங்க பிரதர். ஸோ இப்போ கைஸ், இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் 4 பேர் கிடையாது, 3 பேர் தான். ஒருத்தர் மட்டும் ஆப்போசிட்டில் வரவங்க மாறிக்க போகிறாங்க. யாருன்னு மாறுறது? நீங்கள் தான் மாறுறீங்க. ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னை வர வண்டியில் மாறுவீங்களா? எந்த இடத்துல மாறுவீங்க? திருச்சியில் மாறுவீங்க. ஓகே, உங்கள் பேர் என்ன? பாபு. பிரதர் நீங்கள்? அஜய். ஸோ நீங்கள் வந்து இங்கே அட்டெண்டராக இருக்கீங்க. ஓகே லைக். ஆனால் நீங்கள் வந்து அண்ணன் நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? அதுக்கப்புறம் அண்ணன் எப்போ மாற்றுவார்? கேன்டீன் ஒரு 8 மணிக்கு போகும், அதுக்கு பிறகு அண்ணன் மாற்றுவார். விழுப்புரம் கேன்டீன் வரைக்கும். விழுப்புரத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? நான் கரெக்டாக மதுரை வர ஓட்டுவீங்க. எத்தனை மணி ஆகும்? கரெக்டாக ஒரு 1:15 ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நீங்கள் ஓட்டுவீங்க. அதுக்கு ஃபுல்லாக திருவந்துடும். நான் திருவாண்டம் வரைக்கும் நீங்கள் தான். சூப்பர்ண்ணே. இப்போ நம்ம வண்டி எத்தனை வண்டின்னு ஓடுது, எந்தெந்த ரூட் ஓடுது, சும்மா ப்ரீஃபாக நீங்களே சொல்லுங்கள்.
திருவனந்தபுரம் வந்து 2 வண்டி, கொல்லம் 2 வண்டி, கொச்சின் 2 வண்டி, மைசூர் 2 வண்டி. திருவனந்தபுரம், கொல்லம், கொச்சின், மைசூர். தமிழ்நாடு தாண்டி 4 வண்டியுமே வந்து 2 வண்டி ஓடுது. ஓகே, வேறு ரூட் எதுவும் இருக்கா தமிழ்நாடு இல்லாமல்? இல்லை, இதே ரூட் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே ஃபைன். எத்தனை பஸ்ஸஸ் இருக்குண்ணே? கம்பெனி பஸ் வந்து ஒரு 15 பஸ் இருக்குண்ணே. 15 கம்பெனி பஸ் ஒரு 300 வண்டி. ஓ, இது லைக் வேறு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணுற பஸ்ஸஸ் இருக்குது, கூட்ஸ் வண்டியெல்லாம்? நிறைய பஸ். ஓ, ஸ்டாப் பஸ்ஸஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏசி வண்டியானே 15 வண்டியுமே? ஐ மீன் இருக்க எல்லா வண்டியுமே எல்லாமே ஏசி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே கிளம்பாக்கத்தில் வந்து வேறு இவ்வளோ தானா போர்டிங்? இல்லை ஒரு 5 சீட்டு அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும். ஓகே, ஆளை நம்ம ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறது. சரி சரி சரி. இப்போ போர்டிங் இதுக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்குண்ணே? கூடுவாஞ்சேரி, எஸ்ஆர்எம், திண்டிவனம். சரி, ஓகே. இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வேன் பிக் பண்ணிவிட்டு வந்து திண்டிவனத்தில் விட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர். டின்னர் பிரேக் எந்த இடம் சொன்னீங்க? விழுப்புரம். அண்ணாமலை ஹோட்டல். சூப்பர்ண்ணே. இப்போ எனக்காக தான் இப்போ எல்லோரும் வந்து நிற்கிறீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. சரி, நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். நானும் ஃபஸ்ட் டைம் ஜெயவில் ட்ராவல் பண்ணுறேன். வ்ளாக் எடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேனே இந்த வண்டியில். ஸோ எப்படி இருக்குன்றது பார்க்கல. இது வரைக்கும் ஒரு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்றது நான் முடிச்சு இறங்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம ரொம்ப நேரம் ஆக்க முடியாது. சீக்கிரமாக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. டக்குன்னு வண்டியில் ஏறி கிளம்பிடலாங்க. ஏன்னா போட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம டைம் ஆக்கிடக்கூடாதுன்னா. கேபினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பிரகாஷ் கேப்பலாவில் இருக்கிற அதே மாடல் தான். உள்ள தாராளமாக 4 பேர் உட்காந்துருக்கோம். மேலே பாருங்கள், மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெர்த் இருக்குது. அதை எடுத்து விட்டு ஒரு டிரைவர் தூங்கலாம். இங்கே உட்கார்றதுக்குமே நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. ஸோ கிளம்பாக்கத்துலேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக போக எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்த ரூட்டில் போகுதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலையுமே நான் போட்டுட்டு அது லிங்க் அனுப்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் இதே தான். நியாயப்படி பொங்கல் லீவில் ஆப்போசிட் சைடில் இருந்தால் செம்ம டிராஃபிக்காக ஒரு 2 நாளாகவே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நியூஸ்லலாம் பார்த்தேன். பட் ஆனால் இன்றைக்கி சென்னையிலேருந்து வெளியே போகிறோம், அப்போவுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இங்கே எல்லாருமே ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தாங்களா, இல்லை சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதா இந்த இடம்னு தெரியல. ஆனால் முக்கால்வாசி பஸ்ஸஸ், லாரிஸ், கார்ஸ் எல்லாமே வெளியே இருந்து வர டிராஃபிக் தான். ஸோ இந்த பொங்கல் டைம் தான் சென்னையோட ரியல் பாப்புலேஷனே தெரிஞ்ச மாதிரி இருக்க. எல்லாருமே சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் அந்த 5 days நான் எந்த ஒரு டிராஃபிக்குமே பார்க்கலைங்க. போன செவ்வாய் புதன்லேருந்து சிட்டிக்குள்ளே பெருசாக டிராஃபிக் இல்லை. நான் அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு அப்புறம் இன்றைக்கி நைட்டு இது தாங்க பெருங்குளத்தூரை ஆட்டி வதைக்க போகுது. ஸோ தப்பிச்சோன்ற மாதிரி நாம் இங்கே சென்னையிலேருந்து அடித்து பிடிச்சி கிளம்பிட்டோம். ஸோ நாளைக்கெலாம் ஃபுல் டே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஜாலியாக சண்டே நைட்டு கிளம்பி மண்டே எல்லோரும் வெறுத்து போய் பார்க்குறது மாதிரி நம்ம ஒரு ஆள் மட்டும் மண்டேக்காக எப்படான்னு எவ்ரி வீக் வெயிட் பண்ணி மண்டே என்ஜாய் பண்ணுற ஆள் நம்மளாக தாங்க இருப்போம். 2 hours later. கைஸ், டைம் இப்போ கரெக்டாக 8:15 ஆகுதுங்க. திண்டிவனம் பைபாஸில் இருக்கோம். ஹோட்டல் அண்ணாமலை அவங்க சொன்ன மாதிரி இங்கே கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க. இது ஆக்சுவலி இங்கே வந்து பெரிய பைபாஸ் ரோடு தாங்க. பட் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேட் பண்ணுற மாதிரி ரோடு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால இந்த இடம் வந்து இப்போ ஃபுல்லாக கல் மண்ணுமா மேடு சகதி அப்படிங்க இருக்குது. இப்போ ஷேலம் கேரியர்னு ஒரு பஸ் இருக்குது, நம்ம வண்டி இருக்குங்க. ஸோ 8:15 இப்போ நம்மளோட இந்த டின்னர் பிரேக்கு போயிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு ஒரு 20 minutes நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். உள்ளே நல்ல கம்ஃபர்ட்டுங்க. இது வரைக்கும் ஏசி அளவுமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. இன்ஃபேக்ட் பாட்டு கேட்டு ஹெட்செட்டை காதில் வச்சது தான் ஞாபகம். முழிச்சு பார்த்தா அண்ணாமலை ஹோட்டலே வந்துருச்சு. ஸோ வாங்க போய் டின்னர் சாப்பிட்லாம். ஸோ கைஸ், அண்ணாமலை ஹோட்டலில் நம்ம டின்னர் பிரேக் வந்திருக்கோம். நான் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை பரோட்டா தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் நான்வெஜ்ஜில் சாப்பிட்ருக்கேன். வெஜ்ஜில் எப்படி இருக்குன்றதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்து இது ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னாங்க. பார்க்குறது கூட நல்லா தாங்க இருக்குது.
ஸோ எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். 2 பரோட்டா இருக்குங்க. இதோட காஸ்ட் அரௌண்ட் 150 வருது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். டின்னரும் முடிஞ்சுங்க. டக்குன்னு சாப்பிட்டுட்டேன். 2 பரோட்டான்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சரி ரொம்ப ஸ்லோவெல்லாம் சாப்பிடல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பரோட்டா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, பன்னீர் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மிக்சப்பில் சாப்பிட்றேன். ஸோ அது நல்ல டேஸ்ட்டு, நல்ல பைன் தான் தோணுச்சு. ஸோ இந்த அண்ணாமலை ஹோட்டலில் சாப்பிட வரவங்க டெஃபினட்டாக அந்த வாழை இலை பரோட்டாவை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஹோட்டல் பார்த்திங்கன்னா வெளியே உங்களுக்கு காஃபி டீலாம் போடுறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. உள்ளேயுமே உங்களுக்கு நார்மல் அஸ் வெல் அஸ் ஏசி ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்க நீங்கள் டெஃபினட்டாக அந்த ஹோட்டலில் வந்து வண்டி உங்கள் பர்சனல் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸில் வரவங்களாக இருக்கட்டும் தாராளமாக இங்கே வந்து உங்கள் லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எது வேணாலும் சாப்பிட்லாம். என்னோடய சஜஷன் வாழையில பரோட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து பஸ்ஸில் வரப்போ நிப்பாட்டினா நான் கண்டிப்பாக அதான் டின்னருக்கு சாப்பிடுவேன். ஸோ அப்படியே கீழே போகலாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல. டிரைவர்ஸ்லாம் உள்ளே ஏசியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். பஸ்ஸோட கேபினை ஒரு வாட்டி நல்லா காமிச்சிடுறேன். எல்லோரும் இருந்தனால காட்ட முடியல. இங்கேயுமே ஒரு பெட்டு தாங்க போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு பில்லோவும் பேக் ரெஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. இது எக்ஸாக்டாக ஒரு சீட்டு மாதிரியே தாங்க இருக்குது. இப்போ தலானியோட பேக் ரெஸ்ட்டோட கால் நீட்டி ஜம்முன்னு இங்கே படுத்துக்கலாம். சீட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரகாஷ் கேப்பலால் எப்படி இருக்குமோ அதே டைப்பில் தான் சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பாக்ஸ் இருக்குது, டிவிடி டெக் இருக்குது, இவங்க சாங்ஸ் வேணால் போட்டுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கேமராஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு நேரம் ஒன்று, அப்புறம் வெளியே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள சீட்டில் லாஸ்ட்டில் ஒன்று, அப்புறம் இங்கே என்ட்ரன்ஸில் ஒன்று. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக சிசிடிவி கேமராஸும் வச்சுருக்காங்க. இந்த கேமராமே வச்சுருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி வண்டியோட ஸ்பீட் டிடெக்டரு, அப்புறம் டிரைவர் தூங்கினாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நியூ கோல் இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட நிறையா இருக்குது வச்சுருக்காங்க. கேபின் நல்லா பெரிய கேபின் தாங்க. மேலே தலைக்கு மேலே ஒரு ஃபேன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் விண்டோ. ஸோ ஜெயவின் ட்ராவல்ஸில் பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக போகாதுன்றது நான் பஸ்ஸு வெளியேருந்து பார்த்தே தெரிஞ்சிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தாங்க இருக்குது. ஸோ ஜேர்னி எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஜெயவன் ட்ராவல்ஸ் நிற்கும். அது வந்து கொச்சின் போகிற வண்டிங்க. நம்ம வண்டிக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிளம்புன வண்டி. ஸோ நமக்கு போர்டிங்கில் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால 2 வண்டி ஒன்றா மீட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வண்டி இப்போ சீக்கிரம் எடுத்துருவாங்க. டிரைவர்ஸுமே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வெளியே. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பைபாஸில் நம்ம நேராக இந்த டைரெக்ஷனில் தாங்க இப்போ விக்ரவாண்டி நோக்கி போகணும். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்க. இந்த வழியாக போகிற பஸ்ஸஸ் ரூட், இந்த ரூட் வந்து பாண்டிச்சேரி போகிறது. இந்த பஸ்ஸஸ் முக்கால்வாசி பாண்டிச்சேரி, மரக்காணம் அப்படின்னு போகிற வண்டிகள் தான். உள்ள ஊருக்குள்ளே விழுப்புரம் வழியாக ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி லெஃப்ட்டில் போயிடுவாங்க. ஸோ நம்மளோட ஜேர்னி சீக்கிரமாக கண்டினியூ பண்ணலாம். நானும் நின்றுட்டுருக்கேன். இன்னும் டிரைவர்ஸ் வரல. வந்தோடனே கிளம்பிடலாங்க. ஸோ டிரைவர்ஸும் ரெடிங்க. நம்ம வண்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணன்ட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுப்போம். அண்ணே, இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு பிரேக் இருக்குது. இதுக்கடுத்து நமக்கு எங்கே பிரேக் நிப்பாட்டுவாங்க? இதுக்கடுத்து கயத்தாறு டோல்கேட். அது எப்படி இந்த மாதிரி ஹோட்டல் ஏரியா மாதிரி இருக்குமா இல்லை? ஏரியா தான். பட் நம்ம போகிற டயத்துக்கு சாப்பிட முடியாது. சரி, 7 மணிக்கு மேலே தான். ஓகே. நம்ம ரெஸ்ட் ரூம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் அவ்வளோதான். எத்தனை மணிக்கு? கயத்தார் போகும்போது என்ன, நான் இந்த லைன் 2:45 3 மணிக்கு ரெஸ்ட் ரூம் பிரேக்கு. ஆமாம். சரி சரி சரி. ஸோ நமக்கு இதை விட்டால் அடுத்து 3 மணிக்கு கயத்தாரில் நிப்பாட்டுவாங்க. 3 மணிக்கு கயத்தாறு. அதுக்கப்புறம் நமக்கு டைரெக்டாக ட்ரிவாண்ட்ரமாக இறக்கி வர டீபோர்டிங் பிளேஸஸ் தாங்க. ஸோ இப்போ 8:30க்கெலாம் ஒரு டின்னர் பிரேக்கோட ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுறவங்க. இதுக்கு அடுத்து நமக்கு 3 மணி தான். ஸோ உள்ளே ஏசியில் தூங்குறவங்க ஜம்முன்னு தூங்க வேண்டியதான். 3 மணிக்கு அவங்களே லைட்டை போட்டுட்டு எழுப்பி விடுவாங்க. பார்க்கலாம் இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம நிறையா கேபின் ரைட் பண்ண போகிறோம் இங்கேருந்து. ஸோ பிரதர் இருக்கார், எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. பார்த்தீங்களா, ஹார்ன் அடித்தாச்சு. நம்ம மூவ் பண்ணலாம், அப்படியே கிளம்பலாம். கைஸ், அங்கே நிற்கிற வண்டி வந்து கொல்லம் போகிற வண்டியாங்க. கொச்சின் வண்டி இதுக்கு பின்னாடி வண்டியாம். ஸோ 3 வண்டி இருந்துச்சு நான் கிளம்புறப்ப. அதில் ஃபஸ்ட்டு நம்மது வந்து திருவேண்ட்ரம், அடுத்து கொல்லம், அதுக்கடுத்தாங்க கொச்சி. ஸோ கொல்லம் வண்டி வந்து செங்கோட்டை வழியாக போயிடும். நம்ம வண்டி நாகர்கோவில் போய் போவோங்க. ஸோ அப்படியே நானும் ஏறிக்கிறேன், கிளம்பலாம்.
இப்போ அண்ணன் மாறிட்டாரு. சீனியர் டிரைவர் அண்ணனா? சரி சரி சரி. இப்போ அண்ணன் மாறிட்டார், மதுரை வரைக்கும் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இவரோட ரைட்டில் தான் நம்ம இன்றைக்கி கேபின் ரைட் நிறையா பண்ண போகிறோம். வண்டியும் கிளம்பிடுச்சுங்க. டின்னர் பிரேக் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் முடிச்சுட்டு வண்டி கிளம்பிடுச்சு. நம்மளோட கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எந்த ட்ராவல்ஸாக இருந்தாலும் எதில் போனாலுமே நம்ம கேபின் ரைட் பண்ணுறதை மிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அட்டெண்டர் ப்ரோ இருக்கார், ரெண்டாவதாக ஓட்டுற அண்ணன் இருக்கார். நம்மளோட ஜேர்னி விழுப்புரம்லேருந்து இப்போ டுவர்ஸ் ட்ரிவாண்ட்ரம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோங்க. டின்னர் பிரேக் சாலிடாக நல்ல ஒரு ஹோட்டலில், வெஜ் ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. டின்னரும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தாங்க நிறைய லைட் எரியும். இந்த பக்கம் உங்களுக்கு எம்டி ரோடு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பொங்கல் லீவ் முடிச்சுட்டு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஹெவியாக வந்துட்டுருப்பாங்க. ஸோ ஓவர் நைட்டில் ஃபுல்லாக இனிமேல் க்ரௌடு டிராஃபிக்கு எல்லாமே இருக்கும் நாளைக்கு காலையில். அதெல்லாம் தாண்டி அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக எம்டி ரோட்டில் இந்த பக்கம் போகிறாங்க. நான் ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸோட ஃபேர் என்னன்றதை பார்த்துடலாங்க. நான் இப்போ ஒரு அப்பர் சிங்கிளில் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். அப்பர் சிங்கிளுக்கு 1300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே டபுள் சீட்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1300 and 1200 இது ரெண்டு தாங்க மோஸ்ட்டாக ஃபிக்ஸ்டு ஃபேர்ஸாக இருக்குது இந்த வண்டியில். அதனால தான் ப்ரீமியம் கிளாஸில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு இந்த பஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம கேபின் ரைட் பண்ணுறப்ப லைக் இவ்வளோ எக்ஸைட் ஆனது கிடையாது. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரூட்டுமே ரொம்ப எம்டியாக இருக்குது. ஒன்று காற்றுமே நல்ல சில்லுன்னு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. நான் கிளம்பும் போதே சென்னையில் லைட்டாக தூரிட்டு தான் இருந்துச்சு. ஸோ 2 நாளாக வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால கிளைமேட்டுமே த்ரூ அவுட் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும்னு, 2 நாள் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி நியூஸில் நான் காலையில் பார்த்தேன். ஸோ இங்கேயுமே நல்லா சில்லான கிளைமேட்டில் தான் இருக்குது. நல்ல ஃபாஸ்ட்டில் சூப்பராக ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க, அண்ணன் வெறித்தனமாக ஓட்டிகிட்ருக்காரு. அண்ட் ரோடுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஓட்டுறாரு. ஸோ ஏனோ தானே ஓட்டுறாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த ரோட்டில் எப்படி ஓட்டணுன்றதை பார்த்து ஸ்பீடு அப் அண்ட் டவுன் ஏற்றி போயிட்டுருக்காரு. ஏன்னா டைமிங் கீப்பப் பண்ண வேண்டியது இருக்குது. போட் பண்ணுற பேசஞ்சர்ஸ் டைமுக்கு வந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே கிடையாது. இல்லைனா ஒரு சில எக்ஸ்டெண்டில் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ண வேண்டிய நிலமை தான் வரும். ஸோ இப்போ வரைக்கும் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ். நைன் 20 ஆகுது கைஸ். செங்குறிச்சி டோல் பிளாசா, உளுந்தூர்பேட்டை டோல் கேட்டுங்க. ஸோ இங்கேயுமே ஒரு சில பஸ்ஸஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நிப்பாட்டுவாங்க. அதுவும் லெஃப்ட்டில் வசந்த பவன் தெரியுது பாருங்கள், சரவண பவன் இருக்குது. இங்கேயுமே கூட நிறைய பஸ்ஸஸ் நிப்பாட்டி நான் பார்த்துருக்கேன். நானுமே ட்ராவல் பண்ணி வந்தப்போ இங்கே தான் நிறைய டைம் நின்று நிப்பாட்டியிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த பிளேசஸ் தாங்க. ஏன்னா நிறைய வந்துருச்சு இது போல் ஹோட்டல்ஸ். நம்ம உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பைபாஸ் ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் நிப்பாட்டுவாங்க. பைக்கு, காரு, வேனு, லாரி, ஃபேமிலி வெஹிக்கிள்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக இங்கே ஒரு வரிசை ஒரு 4-5 ஹோட்டல் இருக்கா. ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருக்கும். அண்ட் மிட் நைட்டில் நிறைய பஸ்ஸஸ் வருவாங்க. பாருங்கள், லெஃப்ட் ரைட் இந்த ஏரியாவே ஃபுல்லாக சுற்றி ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருக்குது. பைபாஸில் இருக்கிற ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது இந்த இடம். முக்கால்வாசி மத்தியானம் வர பஸ்ஸஸ் தான் லஞ்ச் பிரேக்லாம் இங்கே நிப்பாட்டுவாங்க. ஸோ நான் ஒரு 2-3 வாட்டி மத்தியானம் வந்தப்போ இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஸோ நம்மளோட ஜேர்னி சூப்பராக போயிட்டுருக்கு. டிரைவர் அண்ணனும் நானும் செம்மையாக ஃபன் பண்ணி பேசிவிட்டு அண்டர் ப்ரோ 3 பேருமே ஜாலியாக வந்துட்டுருக்கோங்க. செம்ம ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். hours later. குட் மார்னிங் கைஸ். வண்டியூர் டோல் பிளாசா மதுரை ரீச் ஆகிருக்கோங்க. மணி 1 மணி ஆகுது, கரெக்டாக 1 மணி ஆகுது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 5 hours ஜேர்னி இருக்குங்க. அண்ணனே தான் இன்னும் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அடுத்த டிரைவர் மாறுவாங்க.
இது பார்த்திங்கன்னா நமக்கு ராமேஸ்வரம் ரூட்டுங்க. ராமேஸ்வரம் ரூட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி போகணுன்னா இந்த ரூட்டு தான். பாருங்க எவ்வளோ வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். லேட் நைட் கிளம்புன வண்டிங்க தான் எல்லாமே. ஒரு 9 மணி 10 மணி 11 மணி இந்த டைமுக்கு கிளம்புன வண்டிகள் எல்லாம் தான் அங்கே நாகர்கோவில் திருநெல்வேலின்னு கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த வண்டிங்களாம் இப்போ இங்கே மதுரைக்கு 1 மணி போல் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா ஜாம் பேக் டிராஃபிக்காக தாங்க வந்துகிட்ருக்கு திருச்சியிலேருந்து எல்லா வண்டியுமே. ரைட் சைடில் அதுவும் அங்கே இருக்குது. ஆனால் லைட்டு மட்டும் உங்களுக்கு தெரியும். அதான் மதுரை ஏர்போர்ட்டு. இங்கேருந்து உங்களுக்கு லேண்டிங்கு டேக் ஆஃப் எல்லாமே நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்டில் வரவங்க நிறைய பேர் வந்து ஓன் வெஹிக்கல்ஸ்லாம் நிப்பாட்டிட்டு கூட பார்ப்பாங்க. ஸோ வியூ வந்து சூப்பராக கிடைக்கும். அப்படியே பார்த்தோன்னா நமக்கு இங்கே லெஃப்ட்டில் போனோன்னா நமக்கு அருப்புக்கோட்டை தூத்துக்குடி லைனுங்க. ரைட்டில் போனோன்னா ஒரு டோல்கேட் வரும். அப்படியே நேரம் நமக்கு திருமங்கலம், விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் அப்படியே டுவர்ட்ஸ் சவுத்து கன்னியாகுமரி போகிற ரோடு. தூத்துக்குடிக்கு மட்டும் ஏதோ லெஃப்ட் ஒரு பஸ் நிற்கிது பாருங்க. இங்கே திரும்பிடுவோம் லெஃப்ட்டில். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு. ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் மதுரை தான் போகும். மதுரை திண்டுக்கல் பைபாஸ் இது. நம்ம அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போயிடுவோம். அண்ணன் இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு நமக்கு டின்னர் பிரேக் பாடத்துலேருந்து ஓட்டினார். திருமங்கலம் டோல் வரைக்கும் அண்ணன் ஓட்டியிருக்காரு. இப்போ அடுத்து இவருக்கு ரெஸ்ட், இவர் போய் தூங்குவார். அங்கே நமக்கு காலையில் சென்னையில் சாயந்தரம் சென்னையில் எடுத்தவர் மறுபடியும் ஓட்ட வருவாருங்க. ஹோட்டல் முத்து விலாஸ் டோல்கேட் பக்கத்தில் கரெக்டாக 3 மணிக்கு வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே ஒரு அரசன் பேக்கரின்னு ஒன்று இருக்குது. இங்கே முத்து விலாஸ் ஹோட்டல், வெஜிடேரியன் ஹோட்டல். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் ஆஸ் வெல் அஸ் டீ காஃபி பிரேக். இங்கே சாப்பிட்றதுக்குலாம் நிறைய இது இருக்காதுங்க. இந்த மாதிரி பேக்கரியில் இந்த ஜூஸ் டீ காஃபி ஷாப்பில் என்ன இருக்கோ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ நமக்கு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 hours ஜேர்னி இருக்குங்க. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னி இருக்குது. சல்லுன்னு போயிடுவாங்க. திருநெல்வேலிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவேண்டரம், அதுக்கப்புறமா நமக்கு கழக்குட்டம்ங்க. ஸோ நம்மளோட இந்த வண்டி வந்து திருவேண்டரம் தாண்டி கழக்குட்டம் வரைக்கும் போகுது. அங்கே தான் நம்ம ஜேவின் மட்டும் இல்லைங்க, முக்கால்வாசி நிறைய பஸ்ஸஸ்க்கான ஆம்னி பஸ் பார்க்கிங் வந்து அங்கே தான் இருக்குது போல். ஸோ நம்மளோட பார்க்கிங் லாட்டுமே அங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் திருவேண்டரமில் நம்ம இறங்கிடுவோம். எத்தனை மணிக்கு போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ
ஏர்லி மார்னிங் சின்னதாக ஒரு காஃபி வாங்கியாச்சு. இங்கே முத்து விலாஸில் டிஎன்எஸ்டிசி பஸ்மே ஒன்று வந்திருக்கு. விவி ட்ராவல்ஸ் இன்னொரு பஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னொரு 5-10 மினிட்ஸில் எடுத்துருவோம். 10 மினிட்ஸ் கூட இல்லைங்க, மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் தான். ஆல்ரெடி இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம வண்டியை எடுத்துருவார். ஸோ டிரைவர் ரெடி ஆகிட்டார். டிஎன்எஸ்டிசி பஸ் எடுத்துட்டாங்க. நம்ம வண்டியுமே இந்நேரம் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியது. ஒரு 2 பேர் இன்னும் வராமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். திருநெல்வேலியில் இருக்கிற சங்கர் சிமெண்ட்ஸுங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் வரப்போ நீங்கள் ஸ்டேஷனை தாண்ட கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க பாருங்க, இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸ் சங்கர் நகர். நல்லா பெரிய ஏரியாங்க. கைஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த ரூட்டில் வந்தால் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஸ்பாட்டுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி நாகர்கோவிலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடுமே மலை வந்து நடுவில் பாதை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டு நிறைய சினிமாஸில் வந்திருக்கு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ஃபோட்டோ எடுக்க, வீடியோஸ் எடுக்க, ரீல்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, 2 வீலர்ஸ் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஸ்பாட்டு தாங்க இது. பட் அன்லக்கி என்னென்னா கொஞ்சம் வெளிச்சம் இல்லை. நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வந்துட்டோம். பட் பரவாயில்ல, முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்தப்போ தூங்கிட்டேன், என்னால் அதை கவர் பண்ண முடியல. இன்றைக்கி நான் அந்த ரூட்டில் இப்போ முழிச்சிட்ருக்கேன். கரெக்டாக நல்ல வேலைக்குன்னு இந்த இடம் வரப்போகுதுன்னு டிரைவர் என்ன சொன்னார். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதை பாருங்கள், இதாங்க அந்த ஸ்பாட்டு. இந்த லைட்டு விட்டு அடிக்கிறாரு பாருங்கள். இதுதான் இந்த சூப்பர் ஸ்பாட்டு. 2 சைடுமே மலை. இங்கேயும் உங்களுக்கு மலை, அந்த பக்கமும் மலை இருக்குது. செம்ம சூப்பர் ஸ்பாட்டு. இதை பாருங்கள், பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ தான் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார். காரு பைக்கில் எதுவும் நிப்பாட்டக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி இந்த இடத்த நம்ம கவர் பண்ணிட்டோங்க. குட் மார்னிங் கைஸ். ஸோ குட் மார்னிங் சொல்கிறேன், இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. காலையில் 6 மணி ஆச்சுங்க. நெய்யாட்டின்கரை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நான் இன்னொரு ½ அன் ஹவரில் நான் ட்ரிவாண்ட்ரம் போயிடலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னுங்க. லைட்டெல்லாம் போட்டு விட்டு வண்டியில் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுருந்துச்சு. சரி யாராவது இறங்குறாங்க போல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமாக இறங்குறாங்கன்னு ஸ்க்ரீன் ஒதுக்கி பார்த்தா ஒரு போலீஸ்காரர் ஹாய் அப்படின்னாரு. என்னையா இதுன்னு பார்த்தா பேக் காட்டுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு ஒன்றா செக் பண்ணிவிட்டு எங்கேருந்து வரீங்க, என்ன இது யூடியூபரா, பேர் என்ன, இப்படிலாம் கேட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு போனார். அப்புறம் தான் பார்த்தா நிறைய செக்கிங் இந்த மாதிரி இருக்குமா. ஆம்னி பஸ்ஸஸில் வந்து ஏதோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது திங்ஸ் வந்து லிக்கர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வராங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு பஸ்லேயுமே ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் ஏறி செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்குது கைஸ். ஸோ இது வந்து நான் எப்பவுமே ட்ரெயினில் வந்து பழகிட்டதுனால ஃபஸ்ட் டைம் பார்டர் க்ராஸ் பண்ணி பஸ்ஸில் வரேன் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசியில் ஒரு வாட்டி வந்திருக்கேன். அதில் எதுவும் பெருசாக அந்த மாதிரி ஆனதில்லை. ஸோ ஆம்னி பஸ்ஸஸில் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க போல். ஸோ தூங்கி எந்திரிக்கிறப்பே சூப்பர் செக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த டேயை. ஸோ இன்னும் விடியலைங்க, வெளிச்சம் வரல. எத்தனை மணிக்கு விடியுதுன்றதும் தெரியலை, பார்க்கலாம். எத்தனை மணி ட்ரிவாண்ட்ரம் போகிறன்றது பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன்.
திருவேண்டரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்க. கரெக்டாக தம்பானூர் ரீச் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட் பிரிட்ஜ் தான் இது. 6:25 ஆகுது. ஸோ இந்த பாலை இறங்கினோடனே ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் அது, அங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். தேங்க்யூ. நல்ல ரைட், நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஆஃப் பண்ண தேங்க்யூ. தேங்க்ஸ் அஜய். சோபா வந்தாச்சுங்க. 6:30 ஷார்ப்பாக தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடில் இங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நம்ம நேராக அங்கே தான் போகிறோம். பிகாஸ் அங்கே தான் ரிட்டர்ன் ரூம் புக் பண்ணியிருக்கேன். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ வண்டி கிளம்பிடுச்சுங்க. நம்ம அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஏன்னா ஆக்சுவலி நான் அங்கே ஜங்ஷனில் இறங்கியிருக்கலாம். பட் ஆனால் நமக்கு ஸ்டாப் இங்கே தான். அதுவும் இல்லாமல் அங்கே ஃபுல் டிராஃபிக்கு. ஸோ நடுவில் நிப்பாட்டி இறக்கி விட மாட்டாங்க. நான் ஒரு ஆளை மட்டும் இருந்தால் கூட டக்குன்னு ரன்னிங்கில் இறங்கிடுவேன். பட் நிறைய பேர் இறங்குனாங்க. ப்ராப்பராக இங்கே வந்து தான் இறக்கி விடுவாங்க. இப்போ தாங்க அழகாக விடிஞ்சிக்கிட்டே வருது. 6:45 தான் நல்லா விடியும் போல். ஸோ இந்த ஜெயவின் ட்ராவல்ஸ் ஜேர்னியை நீங்கள் ஃபுல்லாக என் கூட இப்போ சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பஸ் நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு காஸ்ட்டுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. பிரகாஷ் பாடியில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ட்ராவல் பண்ண ஒன் ஆஃப் த பஸ்ஸஸில் இதுவும் ஒன்று. நல்ல ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஸ்டாஃபு. எங்கே கேட்டாலுமே ரெஸ்ட் ரூமுக்கு நிப்பாட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எங்களுக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், எங்களுக்கு நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது சொல்லாதப்பயே தெரியுது அவங்க நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸுமே பார்க்க சொல்லுங்கள். ஸோ வேறொரு வ்ளாகில் வேறொரு இடத்துலேருந்து சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.